ஹலோ கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேரி டேல் அனிமே சீரிஸோட எபிசோட் 9 தான். ஸோ கசகசன் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். எடுத்தது நமக்கு ஒரு சதுப்பு நிலத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு 2 ஃபேரி டேல் விசார்ட் நம்ம ஹீரோ குரூப்பை தேடி வந்திருக்காங்க. அந்த விசார்ட் பையன் கீழே இருக்கிற காலடி தடத்தை பார்த்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி அவங்க இந்த இடத்த தாண்டி தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றான். இங்க இருக்கிற அந்த பையனோட பேரு அரிசாக், அந்த பொண்ணோட பேரு பிஸ்கா மெலன். அரிசாக் இந்த விஷயத்தை கில்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்றான். அதுக்காக அவங்கள தேடி நம்ம போகலையான்னு கேட்க இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்ப 2 பேரும் ஃபேரி டேல் கில்டுக்கு வந்து சேர்ந்துருந்தாங்க. மேரா ஜெயின் கிட்ட விஷயத்த சொன்னதும் கவலைப்படாதீங்க, அவங்க கூட மாஸ்டர் இருக்காரு, சோ எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு சொல்றா. அந்த பிஸ்கா பொண்ணு அந்த இடமே ஒரு நேச்சுரலான லேப்ரத், அந்த இடத்துக்கு எதுக்கு அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும், நம்ம வெயிட் பண்ணலாம்னு மேராஜன் சொல்றா. அப்படியே சீனை கட் பண்ணி அந்த வெப் வேலியை காட்டுறாங்க. நம்ம ஹாப்பியை ஃபாலோ பண்ணி எல்லாரும் போய்கிட்டு இருக்க ஹாப்பி ஒரு பள்ளத்தாக்குக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறான். லூசி உடனே நீ மறுபடியும் பாதையை மறந்துட்டு தானே, நம்ம ரொம்ப நேரமா நடந்துகிட்டு இருக்கோம், ஆனா இன்னும் மேக்னோலியாவை பார்த்த பாடு இல்ல அப்படின்னு சொல்றா. இப்ப அவங்க இருக்கிறது வெப் வேலியில. ஏன்ஷியன் காலத்துல இங்க எக்கச்சக்கமான எர்த்குவேக் வந்ததுனால எக்கச்சக்கமான பள்ளத்தாக்கு உருவாயிருக்கு. அண்ட் இந்த இடத்துக்கு வந்த மக்கள் யாருமே பெருசா திரும்பி வந்ததே கிடையாது. ஹாப்பி லூசி கிட்ட என்னைய குறை சொல்லாத, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி தொலைஞ்சு போறேன் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் வாட்டியோ லாஸ்ட் வாட்டியோ இப்ப தொலைஞ்சிட்டோம்ல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி புலம்புறா. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போறாங்க. நட்சு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல, நீ இப்படி சொல்றதால சிச்சுவேஷன் இன்னும் மோசமாகுதுன்னு கிரே சொல்றான். அதனால அவனுங்க 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை முட்டிக்குது. மாஸ்டர் வந்து தடுக்கிறாப்ல. எரிசா இப்படி எல்லாம் பசிக்குதுன்னு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி பாக்குறா. ஆனா அவளோட வயிறும் சவுண்ட் போடுது. இப்படி எல்லாரும் பசியில வாடிக்கிட்டு இருக்கல, ஹாப்பி மட்டும் நாக்குல எச்சு ஊற கீழே பாருங்க அப்படின்னு சந்தோஷத்துல குதிக்கிறான். அங்க பார்த்தா ஐ கேன் ஃப்ளை யூ கேன் ஃப்ளை நிறைய ஃபிஷ் மான்ஸ்டர் பறந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் லெஜெண்டரி விங் ஃபிஷ்ஷா. பயங்கர டேஸ்டா இருக்குமா, ரொம்ப ரேரும் கூடயா. சோறுன்னு ஹாப்பி குதிக்க மத்தவங்க எல்லாரும் புடிச்சிரும் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. மாஸ்டர் ஹாப்பிக்கு நன்றி சொல்றாப்ல, ரொம்ப நன்றிப்பா என் உயிரை காப்பாத்தினதுக்கு அப்படின்னு. எல்லாரும் ரொம்ப பசியில இருக்கீங்க போல அப்படின்னு லூசி கேட்க அவளோட வயிறு சவுண்ட் போடுது. நீயும் தான் பசியில இருக்க அப்படின்னு கிரே சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் மீன் பிடிக்கிறதுக்காக உட்கார்றாங்க. இதோட டேஸ்ட் நல்லாவா இருக்கும்னு லூசி கேட்க சாப்பிடுற மாதிரி எது இருந்தாலும் சாப்பிட வேண்டியதானே எரிசா சொல்றா. ஹாப்பி நான் அந்த டேஸ்டான ஃபிஷ்ஷை சாப்பிடணும் அப்படின்னு உற்சாகத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரம் கடந்ததுமே பையன் கிவ் அப் பண்ணி உட்கார்ந்துருதான். லூசி அவங்கிட்ட போய் ஹாப்பி உனக்கு அதை சாப்பிடணும் தானே, அது டேஸ்டா தானே இருக்கும், சோ முடிஞ்ச அளவுக்கு கிவ் அப் பண்ணாம ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்ல, அவன் என்ன நினைச்சானோ தெரியல, நீ ரொம்ப மோசம் லூசி அப்படின்னு ஓடி போயிருந்தான். நான் இப்ப என்ன சொன்னேன்னு இப்படி ஓடுறேன்னு அவ பாக்கா. அதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் ஒரே ஒரு மீனை மட்டும் பிடிக்கிறான். ஹாப்பி இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல, ஹாப்பி அதுக்கு நான் மட்டும் சாப்பிட்டா அது நல்லா இருக்காதே அப்படின்னு நினைக்கான். கிரே உடனே இந்த சின்ன பீஸை நம்ம ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்டோம்னா அது எங்களோட பசியை அதிகம் தான் படுத்துமே தவிர குறைக்காது அப்படின்னு சொல்றான். ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு ஹாப்பி அதை வாயில அமுக்க பின்னாடி இருக்க எல்லாரும் டிப்ரெஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் பசியிலே நடந்து போய்கிட்டு இருக்கல, முன்னாடி ஒரு டவுனை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த இடத்துல சாப்பாடு இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அந்த சந்தோஷத்துல எல்லாரும் உள்ளாக்க ஓடி போய் பார்த்தா அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு, யாருமே உள்ளாக்க இல்ல. நட்சு ஒருவேளை எல்லாரும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்றான். எல்லாரும் சத்தமா யாராச்சும் இருக்கீங்களான்னு கத்த, யாருமே சத்தம் கொடுக்கல. கிரே இத பாக்குறதுக்கு அவங்க தூங்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றான். அப்படின்னா சரி நம்மளே போய் சாப்பாடு எடுத்துக்க வேண்டியதான். நட்சும் கிரேவும் ஓடி போறாங்க. ஒரு வீட்டு கதவை போய் தட்டுன்னு தட்டி யாராச்சும் இருக்கீங்களான்னு கூப்பிட யாருமே வெளியே வரல. சோ கதவை திறந்து பார்த்தா உள்ள சாப்பாடு மட்டும் ரெடியா இருக்கு. நட்சு நல்ல வேலை சாப்பாடாச்சு இருக்கேன்னு சாப்பிட போக எரிசா தடுக்கிறா. ஏன்னா இந்த சாப்பாடை இப்பதான் யாரோ மேக் பண்ணி வச்சுட்டு போன மணிக்கு தெரியுது, ஆனா மக்கள் யாருமே இந்த இடத்துல இல்ல, சோ ஏதோ தப்பா இருக்கு. கிரேவும் அதை தான் சொல்றான். நட்சு அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம்னு சாப்பிட போறான். பட் எரிசா மிரட்ட பையன் அமைதியாயிருதான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வில்லேஜ் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும்னு எரிசா ஒரு லாங்கான ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவளோட வயிறு சவுண்ட் போட்டுருது. சோ வேற வழி இல்ல, இப்ப கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால எரிசா இந்த வில்லேஜ்ல இருக்கிற சாப்பாடத்தை வறுத்துட்டு மஷ்ரூம் இல்ல வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்றா. சோ அவங்களும் தேட போறாங்க. எரிசாவும் மாஸ்டரும் மட்டும் இந்த வில்லேஜ் இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்களா. எதுக்குடா மஷ்ரூம்னு லூசி மட்டும் முழிக்கிறா. அப்பெல்லாம் நம்ம நட்சு வில்லேஜ்ல இருக்கிற சாப்பாடே சாப்பிட்டு இருக்கலாம், இந்த மஷ்ரூம்லாம் வகுத்து பசியை போக்காதுப்பா அப்படின்னு புலம்பிக்கிட்டே வரான். கரெக்டா அந்த நேரம் அவன் கண்ணு முன்னாடி எக்கச்சக்கமான மஷ்ரூம் தென்படுது. ஹாப்பி எது பாய்சனஸ் மஷ்ரூம்னு நம்ம நட்சு திங்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். நான் அப்படியெல்லாம் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலயே நட்சு பாக்குறான். அப்படியே டவுனுக்குள்ள பார்த்தா தீவிரமா எதையோ இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி மாஸ்டர் சாப்பாடை ரெடி பண்ணி சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்துருக்காப்ல. கரெக்டா நம்ம எரிசா என்ட்ரி போட நான் இன்வெஸ்டிகேட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மழுப்புறாப்ல. அப்படியே மறுபடியும் நம்ம நட்சுவை காட்டுறாங்க. அவன் மஷ்ரூம் பொதுவா பசியை தீக்காது, ஆனா இந்த இடத்துல நிறைய இருக்கா, சோ பசியை தீக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மசம் நிக்காம நீங்களும் 2 எடுத்து வாயில போடுங்கன்னு கிரே சொல்றான். இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கல, திடீர்னு நட்சுக்கு தொண்டை அடிக்குது அப்படின்ட்டு இருக்கான். இதோ டெஸ்டிங் ரிசல்ட் வந்துருச்சுன்னு ஹாப்பி சொல்ல நட்சு மண்டையில இருந்து மஷ்ரூம் முளைக்குது. இத பார்த்த லூசி ஷாக் ஆயிருதா. ஹாப்பி இவளோட ரியாக்ஷனை பார்த்துட்டு நான் லாஃபிங் மஷ்ரூம்னு சொன்னதுனால தானே ஷாக் ஆகுறேன், அது அப்படி இல்லாம போச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றான். இவன் வேற நம்ம பாக்க அங்க கிரே மண்டையிலே மஷ்ரூம் முளைச்சிருக்கு. அப்பல கிரேவும் நட்சும் மாத்தி அவங்க மண்டைய பார்த்துக்கிட்டு கெக்க புக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்காங்க. என்னடா உன் மண்டையில மஷ்ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் லூசி இவங்க அஞ்சறிவை எப்படிதான்
நுண்ணறிவா மாத்துறதோன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே பார்த்தா இப்ப எதுக்காகடா என்னைய பார்த்து சிரிச்ச, நீ ஏன்டா சிரிச்ச அப்படின்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா மண்டையில இருக்கிற மஷ்ரூமை வச்செல்லாம் அடிச்சுக்காதீங்கடான்னு லூசி தடுக்க ட்ரை பண்றா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம மாஸ்டரையும் எரிசாவையும் காட்டுறாங்க. அவங்க இந்த வில்லேஜை இன்வெஸ்டிகேட் பண்ணதை வச்சு மக்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வில்லேஜ்ல இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனா இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. அப்பல எரிசா தரையில ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைனை நோட் பண்றா. அது ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு. இது ஒரு ஆர்டினரி கிராக் மணிக்கு தெரியல, யாரோ பர்பஸோட பண்ண மாதிரி தெரியுதுன்னு எரிசா சொல்றா. ஆட்களை பார்த்தா லூசி என்னடா லூசு பையமணி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பெல்லாம் ஹாப்பி ஜம்போ மஷ்ரூம்னு ஒன்னு தூக்கிட்டு வந்து எடுத்து சாப்பிட்டுருதான். இவங்களுக்கு இப்படி ஆயிருச்சு, அது திங்காதன்னு வான் பண்ணியும் கேட்கல. சோ அவனோட மண்டையிலேயே மஷ்ரூம் முளைச்சிருது. இதை பார்த்த நட்ஸும் கிரேவும் அப்படின்னா இந்த மஷ்ரூமை சாப்பிடுற எல்லாரும் மண்டையில மஷ்ரூம் முளைக்கும் போலயே, கண்டிப்பா இந்த வில்லேஜ்ல வாழ்ந்தவங்களும் அப்படித்தான் இருந்திருப்பாங்க பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹாப்பி அவனோட மண்டையவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இது காமெடியா இல்ல அப்படின்னு ஓடி போயிருந்தான். எரிசா அப்புறம் மாஸ்டர் மறுபடியும் ஒரு லைனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் அந்த வில்லேஜ் முழுக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உரும்புற மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த சத்தம் மஷ்ரூமை பறிக்க வந்தா நம்ம ஆட்களுக்குமே கேக்குது. அந்த சத்தம் கேட்டதுமே நட்ஸு அப்புறம் கிரே மண்டையில இருக்கிற மஷ்ரூம்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. ஹாப்பி அதை நினைச்சு சந்தோஷப்பட்டா ஓ மண்டையில இன்னும் இருக்குன்னு லூசி சொல்றா. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வில்லேஜுக்குள்ள ஓடுறாங்க. வில்லேஜுக்குள்ள போன உடனே அந்த கீழே இருக்கிற லைன்ல இருந்து ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கு. அந்த லைட் அந்த வில்லேஜ் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி அந்த டவுனே ஒரு மாதிரி கொழகொழன்னு மாற ஆரம்பிக்குது. யாருக்குமே என்ன நடக்குன்னு புரியல. கிரே இதை மொத்தமா ஃப்ரீஸ் பண்றலாம் ட்ரை பண்ண மாஸ்டர் மக்கரோ அப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உயரமான இடத்துக்கு போக சொல்றாரு. அப்படி அவங்க எல்லாரும் ஹைட்டான பிளேஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அந்த வில்லேஜே மொத்தமா மான்ஸ்டரா மாறுது. நம்ம ஒரு லைனை பார்த்தோம்ல, அந்த லைனுக்கு கீழே தான் அந்த மேஜிக் சர்க்கிளை வச்சு இந்த மான்ஸ்டரை வர வச்சிருக்காங்க. மாஸ்டர் மக்கரவை எக்ஸ்பிளைன் பண்றாரு இது ஒரு லிவிங் மேஜிக் அப்படின்னு. ஆனா எக்கச்சக்கமான வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்பெல்ல பேன் பண்ணிட்டாங்களாம். இந்த மேஜிக்கை பயன்படுத்தி ஆப்ஜெக்ட்ஸை லிவிங் கிரீச்சர்ஸா மாத்த முடியும். இந்த வில்லேஜ்ல இருந்தவங்க கண்டிப்பா அந்த கிரீச்சர்ஸை சாப்பிடுறதுக்காக தான் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஆனா எதுக்குன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது. அப்பதான் எரிசா சொல்றா, ஏன்னா இந்த வில்லேஜ் டார்க் கில்ட் கட்டுப்பாட்டு கீழே இருக்கு. இந்த வில்லேஜை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய மேஜிக் டூல்ஸை கண்டுபிடிச்சேன். அது எதுவுமே நார்மலான டூல்ஸ் கிடையாது. அப்பதான் மாஸ்டர் மக்ரவ் சொல்றாரு, அவங்களுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும், ஏன்னா இது எல்லாமே லிவிங் கிரீச்சர்ஸ், இது எல்லாத்தையுமே நம்மளால சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாப்ல. நட்ஸுக்கும் கிரேக்கும் சந்தோஷம். ஆனா லூசி இந்த கருமத்தை திங்கணுமான்னு முழிக்கா. ஆனா எல்லார் வயிற்றுலயும் பசி சத்தத்தை போட எரிசா டக்குன்னு களத்துல இறங்கிருந்தா. பின்னாடியே நட்ஸும் கிரேவும் போறாங்க. ஃபர்ஸ்ட் நட்ஸு ஒரு மான்ஸ்டரை பார்த்து ஃபயர் டிராகன் அயன் ஃபிஸ்ட பயன்படுத்தி மாத்தி மாத்தி குத்தி பக்கத்துல இருந்த பாறை அது மேல போட்டு மொத்தமா முடிச்சிருந்தான். அப்படியே நம்ம கிரேவை பார்த்தா அவன் ஐஸ் மேக் ஃபிஷ் நெட்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த மான்ஸ்டரை மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணிருந்தான். நம்ம ஹாப்பி சேர் மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்கு, அது கூட காட்டுவாசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே எரிசாவை பார்த்தா அவ ரெண்டு மான்ஸ்டருக்கு முன்னாடி போய் நிக்கிறா. எரிசா நம்ம லூசி கூப்பிட பின்னாடியே நெல்லுமா இது குக் பண்றதுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஃப் காஸ்டியூமுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறா. அப்படி மாறினவ அவ கையில வச்சிருந்த கசாப் கடை கத்தியை யூஸ் பண்ணி முன்னாடி இருந்த மான்ஸ்டர்லாம் பொடி 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 பொடியா நறுக்கி போட்டுருதா. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேற லூசி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த சைடு நம்ம நட்ஸும் கிரேவும் இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. மாஸ்டர் மட்டும் எப்படா சாப்பாடு ரெடி ஆகணும் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. கீழே பார்த்தா நட்ஸும் மொத்த சாப்பாடையும் பொரிச்சு எடுத்துருதா. பிச்சு சாப்பிடுறதுக்காக வச்சிருக்க. அந்த பக்கம் எரிசாவை பார்த்தா லூசி எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்றா. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் எரிசாவும் ஒன்னு எடுத்து கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு லூசி கேட்க, இந்த வச்சுக்கோன்னு ஒரு பீஸை கேஷுவலா அவகிட்ட கொடுக்கா. சரி நல்லா தான் இருக்கும் போலன்னு சாப்பிடுறதுக்கு தயாராக அந்த பக்கம் கிரேவும் நட்ஸும் சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. 3 பேர் அதை கடிச்சு முழுங்கிட்டு ஒரே செகண்ட்ல உயிர் போற மாதிரி கத்தி இது ரொம்ப போசப்பா இருக்குன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் மக்கரவு கிட்ட போயிட்டு இதெல்லாம் மனுஷன் இது எப்படியா திங்க முடியும்னு சொன்ன அப்படின்னு கதற. எரிசாவும் ஆமா இதெல்லாம் யாராலையும் சாப்பிட முடியாதுன்னு சொல்ல லூசி இதையாம என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு கதறா. பாவம் ஹாப்பி கஷ்டப்பட்டு அந்த காட்டுவாசி சண்டையை எப்படியோ சோத்துல மோதி முடிச்சிருந்தான். அவன் மண்டையில இருந்த மஷ்ரூமே கலண்டு விழுந்துருது. பாத்தியா அவன் மண்டையில இருந்த மஷ்ரூம் கலண்டு விழுந்துருச்சு அப்படின்னு கிரே சொல்ல, அதை விடுகடா இவ்வளவு நேரம் நான் போராடிக்கிட்டு இருந்தல ஏன்டா எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கதறிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க எல்லாரும் ஹாப்பி அந்த சேர் கூட லாண்டுகிட்டு இருக்கான்னு நினைச்சிருக்காங்க. ஹாப்பி மன உளைச்சல்ல நின்னுகிட்டு இருக்கல. டக்குன்னு மறுபடியும் ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து ஹாப்பியை சாப்பிட பாக்குது. நட்ஸோ டக்குன்னு போய் அவனை காப்பாத்திருந்தான். பார்த்தா அங்க எக்கச்சக்கமான மேஜிக் சர்க்கிள் கிரியேட் ஆகி இன்னும் நிறைய மான்ஸ்டர் அந்த இடத்துல உருவாயிருக்கு. சோ எல்லாருமே அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்காங்க. நம்ம லூசியுமே அவளோட செலஸ்டியல் கீ கோல்டன் பெல்ல பயன்படுத்துறா. உள்ள இருந்து ஒரு மாடு முட்டி மான்ஸ்டர் வெளியே வந்து லூசி கிட்ட கொஞ்சம் காஜா பேசிட்டு சண்டைக்கு கிளம்புது. இவங்களும் அந்த கிரீச்சர்ஸை எக்கச்சக்கமா கொல்றாங்க. ஆனாலும் அந்த கிரீச்சர்ஸ் வர்றது நின்ன பாடா இல்ல. அப்பெல்லாம் அவங்க காலுக்கு அடியில இன்னும் சில அதிர்வு ஏற்பட்டு இன்னும் சில மேஜிக் சர்க்கிள்லாம் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி தெரியுது. அந்த மேஜிக் சர்க்கிள் இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே உள்ளாக்கு இழுத்துக்க ஆரம்பிக்கு. அப்படியே நம்ம ஆட்கள் நின்னுகிட்டு இருந்த பாறையை உடைஞ்சு அவங்களும் உள்ள பாக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோ சோறு தண்ணி இல்லாம நடந்து போறதை காட்டுறாங்க. ஹாப்பி மட்டும் பறந்து வந்துகிட்டு இருக்கான். எரிசா மாஸ்டரை பார்த்து, மாஸ்டர் நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் என்னை கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்றா. சின்ன ஒரு பிளாஷ்பேக். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோஸ் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அந்த மான்ஸ்டர்ஸ்க்குள்ள இருந்து அந்த வில்லேஜ் மக்கள் வெளியே வந்திருப்பாங்க. இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்கன்னு கேட்டா, நாங்க இந்த மேஜிக் சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் திடீர்னு மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எங்களை அது இழுத்துக்கிட்டு போயிருச்சுன்னு சொல்றாங்க. எரிசா அப்படின்னா இத்தனை நாள் அந்த மான்ஸ்டருக்குள்ள தான் இருந்தீங்களான்ற மாதிரி கேட்கா. வெளியாட்கள் உள்ள வந்ததும் மறுபடியும் அந்த மேஜிக் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னு அந்த வில்லேஜை சேர்ந்தவங்க சொல்றாங்க. மாஸ்டர் மக்கரோ இதுக்கு மேல அந்த மேஜிக் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகாதுன்னு சொல்றாரு. அது எப்படி நட்ஸு கேட்க, அதெல்லாம் டீடைல்ஸ் முக்கியம் கிடையாது, நல்லது நடக்குதா அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச்
கொடுக்குறாப்ல. இந்த மாதிரி மேஜிக் சர்க்கிள்ஸ் அப்புறம் பைத்தியக்காரத்தனமா மறுபடியும் எதுவும் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த விஷயத்த கவுன்சில் கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாப்ல. மறுபடியும் இப்படி போய் மாட்டிக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல, அதனால நாங்க அப்படி பண்ண மாட்டோம்னு எல்லாரும் சொல்றாங்க. மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வந்தா ஏரிஸா அந்த மான்ஸ்டரை நம்ம டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு மேஜிக் சர்க்கிள் நம்ம எல்லாத்தையும் அழிக்க பார்த்துச்சு, அதுல இருந்து நீங்க தானே எங்களை காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அது இப்ப முக்கியம் இல்ல, இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் பாட்டுக்கு ஓட அந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.